அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டி தலதா மாளிகை. அந்த ஒரு தலதா மாளிகையுடைய வருடாந்த ரத்தோலி பெரகரா உற்சவமும், அடுத்து தகவல் பெரகரா உற்சவத்தையும், அடுத்து நீர்வெட்டு உற்சவத்தையும் பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் ஆஃப் ஆல் கண்டி தலதா மாளிகையை பார்க்குறத விட்டுட்டு, பெஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கண்டி தலதா மாளிகைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம். ஏன் இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு பெரகரா பற்றி மெனக்கட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பெஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஒரு கண்டி தலதா மாளிகை இப்போ நம்ம இலங்கையில் உள்ள புத்தருடைய மிகவும் நெருக்கமான தொடர்புடைய ஒரு ஆலயமாக தான் காணப்படுது. ஏன்னா புத்தர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மனிதராகத்தினே இருந்தார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் நம்மைக்கு சிவபெருமான் மக்கியோ இல்லாட்டி விஷ்ணு மக்கியோ இல்லாட்டி பிரம்மா மக்கியோ உடல் இல்லாத பிறப்பு இறப்பற்ற ஒரு கடவுள் இல்லை. சரியா? அவர் எப்படிப்பட்டவர்னா புத்தர் பிறப்பும் கொண்டவர், இறப்பும் கொண்டவர். அவர் இறந்ததும் எல்லாத்துக்கும் தெரியும், பிறந்ததும் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு அவதாரமாகவும் வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். முக்கியமாக அவர்கிட்ட அவதாரம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அவதாரமாக இந்து மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம புத்த பெருமானை வழிபடுறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது, இதாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட புத்தர் பார்த்திங்கன்னா இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் ஒரு புனித ஒரு கடவுளாகத்தானே மக்கள் பார்த்தாங்க. இங்கே இலங்கையிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி. அதனால் அவர்கிட்ட அந்த உடல் இறந்த பிறகு அவர்கிட்ட உடலில் உள்ள பாகங்களை முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு கடவுளுடைய உடல்னால் எவ்வளோ புனிதமானது, எவ்வளவு தூய்மையானது. அதனால் அதை நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு அந்த இறைவனுடைய பாதங்கள் மூலியமாக சரி நம்மளுக்கு அருள் கிடைக்கும். அவர்கிட்ட பாகங்களை பாதுகாக்கிறதுனால நம்மளுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அவர்கிட்ட செய்கிற நம்ம ஒரு உதவியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் புத்தர் இறந்த பிறகு அவர்கிட்ட புனித பாகங்கள், அதாவது பல், நகம், அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அந்த எலும்பு, அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட முடி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாத்து வைப்போம்னு சொல்லிட்டு அதை முக்கியமாக 2 விஷயம் செய்கிறாங்க. ஒன்று கோயிலில் உள்ள அந்த விகார உள்ளுக்கு வச்சு கட்டடமாக கட்டிடுறாங்க. இன்னொன்று செய்கிறாங்க, அதை மக்கள் பார்க்குற மாதிரி செய்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தில் தான் இலங்கையில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இதுக்கு புகழ்பெற்று காணப்படுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இலங்கையில் ருவான் வெளிசாயை எடுத்துக்கிட்டால் அங்கே பார்த்திங்கன்னா முக்கியமாக புத்தருடைய நெகம், முடி, அடுத்து எலும்பெல்லாம் வச்சு தான் அவங்க உள்ள அந்த ருவான் வெளிசாயை விகாரையை கட்டியிருக்கிறதா கூட ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இலங்கையில் முக்கியமாக இப்போ நான் இருக்க இடங்களில் மிக அண்மையில் இருக்கத்தான் பதுளை மாவட்டம். அங்கேயும் கூட ஒரு ஆலயம் இருக்குது. அதான் முத்தியாங்கனம் ராஜமகா விகாரை. இதுவுமே கூட புத்தருடைய பார்ட்ஸ் இல்லாட்டியும் புத்தருடைய 3வது இலங்கைக்கு அவர் 3வதாக இலங்கையில் தங்கின ஒரு இடமாகவும், அடுத்து பார்த்திங்கன்னா புத்தர் நினைவு சின்னமாக அங்கே புத்தர் கொடுத்த வியர்வை துளியால் வச்சு கட்டப்பட்ட ஒரு ராஜமகா விகாரை தான் அந்த ஒரு விகாரை அழைக்கப்படுது. அப்படின்னா இது புத்தருடைய பாகம் இல்லை, ஆனால் புத்தருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது திரவத்தை பார்த்திங்கன்னா வியர்வை திரவத்தை ஒரு தாதுவாக நினச்சி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் முத்தியாங்கனம் ராஜமகா விகாரை. அதுலேயும் இப்போ நான் சொல்ல போகிற கடைசி விஷயம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு டாப்பிக்காக இருக்க போகுது. ஆமாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கண்டி தலதா மாளிகையில் உள்ள அதாவது தந்தத்தை அரிசி வைப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மற்ற கோயில்களில் அதாவது விகாரைகளில் விகாரையோட விகாரையை வச்சு கட்டுப்படாமல் இது மக்களுக்கு கண்ணாக பார்த்து அவங்கள்ட்ட ஏன்னா புத்தருடைய பெருமையும் புத்தருடைய புனித தன்மையும் அவர்கிட்ட விசால தோட்டத்தையும் பார்க்குற நிகழ்வாக அவர்கிட்ட பார்த்திங்கன்னா கண்டி தலதா மாளிகையிலையும் மக்கள் பார்க்குறபடியும், அடுத்து பிறகுற டைமில் அதை கொண்டுகிட்டு போயிட்டு யானைகளை சுற்றி கிற்றி கோயிலில் வைக்கிற மாதிரியும் இந்த ஒரு பார்த்திங்கன்னா அதாவது தந்த தாத்துவை பார்த்திங்கன்னா இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கண்டி மாவட்டத்தில் தான் கண்டி தலதா மாளிகையில் தான் எப்பயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்னத்தை நம்ம சும்மா உள்ளுக்கு வச்சே சரி வராது. சுற்றி எல்லா மக்களும் காட்டணும், யானையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு சக்தி ஏற்றணும், அடுத்து மக்களுக்கு பார்வையிட்டு செய்யணும்னு சொல்லி தான் எப்பயும் இந்த கண்டி தலதா மாளிகையில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய யானைகளில் ஏற்றி ஊர்வலமாக எடுத்துகிட்டு பேரலா நடக்கும். அப்படிப்பட்ட பேரலாகத்தான் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா கைகூடி இருக்குது. அது எப்போன்னு பார்த்திங்கன்னா 3 நாள்கள் தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி தான் இந்த ஒரு திருவிழா ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை கண்டி நகரில் மக்கள் ஆர்ப்பரிக்க பார்த்திங்கன்னா சிங்கள மக்கள்கிட்ட ஆதரவில்
கோடிக்கணக்கில செலவுல பார்த்தீங்கன்னா நடக்கறதுக்கு ரந்தோலி பெரகரா. சும்மா நான் கோடிக்கணக்குல சொன்னா கூட கோடிக்கணக்கு இல்லாட்டியும், இது ரொம்பவே அதிகமா செலவழிச்சு அந்த லைட்னிங்கா இருக்கட்டும், நம்ம யானைக்கான செலவா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள டான்ஸ் ஆடுற மக்களுக்கு கேர்ள்ஸ், பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா இருக்கட்டும். இல்லாட்டி மக்களுக்கு தன்சல், தானம் அடுத்து பார்த்தீங்கன்னா, தாது பிக்குமார்கள் குடுக்குற சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லட்சக்கணக்கில செலவாகிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ரந்தோலி பெரகரா. இது எப்படின்னா, அந்த ஒரு கண்டி தலதா மலையிலேயே பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமா நடக்கிற ஒரு இறுதி கட்டமா இறுதி கட்டமா ரொம்ப பெஸ்ட்டா உச்சகட்டமா நடக்கிற ஒரு திருவிழா தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அந்த ஒளி பெரகரா. இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா புனித தந்து அது பார்த்தீங்கன்னா, அந்த புத்தருடையது. அதான் கண்டிதானம் இதயம்னு சொல்லப்பட்ட அந்த பல்லு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, பிரம்மாண்டமா உள்ள இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா, அந்த முந்தி கூட கூட இந்த கண்டிதானமே ஒரு யானை கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள பெரிய பிரம்மாண்ட ஒரு நல்ல பெரிய உருவம் கொண்ட யானைகள்ல பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஆடையெல்லாம் அலங்கரிச்சு, நல்லா துணி கிணி போட்டு, பைப் செட்லாம் போட்டு, அந்த இது புனித பல்லு வச்சு கொண்டு வரதுக்கு பெரிய யானையை ரெடி பண்ணி, அதில் பார்த்தீங்கன்னா அழகா வச்சு பாதுகாத்து கொண்டு வர பழக்கி கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரந்தோலி பெரகரால முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிரம்பாட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பேய் நடனக்காரர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இது நெருப்பு சுத்துறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் டான்ஸ் ஆடுறவங்க, அடுத்து அண்டா டான்ஸ் ஆடுறவங்க, அடுத்து வந்து கரகாட்டம் ஆடுறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த சின்ன பிள்ளையாட்டு கொடை கொடை வந்து குடை டான்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா, குடத்த வச்சு டான்ஸ் ஆடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா, குதிரையில வந்து அவங்க உட்காந்து குதிரை டான்ஸ் ஆடுறது, பொய்க்கால் குதிரை டான்ஸ் ஆடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூண் மேலே ஏறி ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதில் ஒரு மனுஷன் ஏறி மேலே கால் 2யும் கட்டி உயரமா வந்து நடந்து வந்து இருப்பான். அது மாரிக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கதைலாம் இருக்கும். இது சொன்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா, நார்மலா இதெல்லாம் வந்து பெரிய லெவல் திருவிழானால நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பந்தய மேதையங்கள் வருவாங்க. நான் சொன்ன மாரி அந்த நெருப்பு இது எதுக்கு வர்றாங்கன்னா, அந்த ஒரு திருவிழாவையே வந்து ஒளிமயமா நடத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சாட்ட அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு நெருப்பை சுத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த டான்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இடையில இடையில யானை வரும். அவ்வளோதான் சரியா. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கணித மலையிட்டு பெரிய தலைக்கு அப்படின்னா சொன்னா, இப்போ ஒரு கோயில் எடுத்துக்கிட்டா ஒரு தர்மகர்த்தா இருப்பாரு. கோயிலுக்கு தலைவர் இருப்பாரு. அது இப்படியெல்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இந்த ஒரு விகாரையில பன்சலையில பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பெரிய ஆளு, அந்த கோயிலுக்கு பெரிய பிக்குமாருக்கு, அடுத்து கோயிலுக்கு தர்மகர்த்தா அது மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரி இங்கே பன்சலையில் உள்ள பெரிய தர்மகர்த்தாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் பின்னால முந்தி காலத்துல மன்னர் எப்படி பின்னால வந்தாங்களோ அவங்க மாரி அது இந்த ஒரு பெரிய பின்னால வர்றத காண முடியும். இது எப்போ நடக்குதுன்னா 2026ஆம் ஆண்டு இந்த ஒரு மாதம் 20ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து இரவு பொழுதுல பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இலங்கையில இருந்தாலும் சரி, இந்தியாவிலயும் சரி, உங்களுக்கு வந்து ஃபோன் கையில் இருந்தால் போதும். நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஸ்ரீலங்கா டிவி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரங்கோலி பெரகரா வந்து ஐடிஎன் இல்லாட்டி ரூபவாணி அதில் பார்க்கலாம். முக்கியமாக ரூபவாணி, ஐடிஎன் அதில் தான் பார்க்க முடியும். இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வந்து கண்டி ரந்தோலி பெரகரா அப்படின்னு அடித்து பார்த்தாலும் வரலாம். சில பேர் வராமல் இருக்கலாம். இல்லைன்னா வந்தால் உங்களுக்கு வந்து லேசாக பார்க்க முடியும். இல்லாட்டி வர முடிஞ்சால் இடங்கள் பக்கத்தில் போயிட்டு பாருங்கள். இந்தியாவிலேருந்து வந்து மேட்ச் பார்க்கணும்னு அவசியம் இல்லை தான். ஆனால் உங்கள் விருப்பம் தான் வந்து பாருங்கள். ஏன்னா நான் வந்து அவ்வளோக்கு சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பெரகரான்னா அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ரதம் வைக்க இந்த தினம் விடிய விடிய போய் இருக்காது எங்கள் ஊரில் வைக்க. அதனால் உங்கள் விருப்பம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தகவல் பெரகரான்னு நடக்கும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் வந்து 17ஆம் தேதி நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேனே இந்த அந்தோலி பெரகரா. இது பார்த்தீங்கன்னா, இது கண்டியில் நடக்கிற இந்த ஒரு எசல பெரகரா உற்சவத்திலேயே ரொம்ப டொப்பான என்ன சொல்கிறது, ரொம்பவே அழகான, ரொம்பவே செலவழிச்சு ரொம்பவே வியக்க வைக்கிற அளவில் அழகா செய்கிற ஒரு திருவிழா. அதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரகரா இருக்குது. இதாவது இந்த ஒரு கோயில் இந்த ஒரு கண்டித்தில் தான் மையம் இருக்க கடைசி திருவிழா. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தோற்சவம் நடக்கும் தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீர்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலில் கடைசி நடக்கும் நடக்கும். அது மாதிரிக்கு இந்த ஒரு கன்னி தகவலையும் கடைசியாக நடக்கிற ஒரு உற்சவம் தான் பார்த்தீங்கன்னா, தகவல் பெரகரா. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீர்வெட்டு செஞ்சு திருவிழாவை முடிக்க மாட்டாங்க. தகவல் பெரகரான்னு ஒரு திருவிழா செஞ்சு தான் திருவிழாவை முடிப்பாங்க. அது எப்போனா 7ஆம் மாதம் 14 2026ஆம் ஆண்டு நடக்கும். இதுவும் அந்த நான் சொன்ன மாரி அந்த அப்படி தான் நடக்கும். இதில் பெருசாக சொல்லலை. இதுவும் 9 மணி அதுக்கு தாண்டி தான் ராத்திரி நடக்கும். இதில் 3 யானைகள் அப்படி 5 யானைகள் வரும். முக்கியமாக வந்து இந்த ஒரு கோயிலில் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 யானைகள் வரும். இல்லாட்டி அதுக்கு மேலேயும் வரலாம். ஆனால் 3 தான் மெயினாக கண்டுருக்கேன். சரியா?
சரி இந்த ஒரு திருவிழா இதுக்கு மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னு நினச்சா இல்லைங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு திருவிழா நடக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாட்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பேசல பெரியாரா உற்சவம் நடக்குது. எங்க ஊர்ல கண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து அண்ணாமலையான் இருக்கு. இங்க பல்லு இருக்கு. இத நாங்க கொண்டு வருவோம். அப்படி நெறைய பேர் டான்ஸ் ஆடி வருவாங்க. அப்படின்னு ஒரு பெருமைக்காகவும், உலகத்துக்கு நாங்க வந்து இப்படி ஒரு கலை வண்ணமா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இலங்கை மக்கள் வந்து கண்டில செய்றதுக்காகவும் தான் இந்த ஒரு விஷயத்த செய்றாங்க. இன்னொன்னு வந்து நம்ம நாட்ல இலங்கை நாட்ல, எங்க நாட்ல மழை பெய்யணும். நல்லா வந்து மரபு நீங்கள்லாம் செல்வம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது புத்த பெருமான்ட்ட ஆசி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிறப்பு செய்யப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயமா நான் சொன்ன மாரி தான் அந்த பல் தாதுவ எடுத்துட்டு வந்து மக்களுக்கு காட்டுற விஷயமா இந்த ஒரு திருவிழா நடக்குதுங்க. அவ்வளோதான் விஷயங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ பயனுள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா வீடியோ கமெண்ட்ல நான் வந்து பின் பண்றேன். வாட்ச் தெரிஞ்சு இந்த விஷயத்த இன்னுமே நல்லா ஓட்டு மண்டையில ஏத்திக்கிட்டேன். முக்கியமா நான் வந்து கடைசியா சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து 3 தான். இந்த திருவிழாவுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அப்படின்னா அந்த பெரா நடக்கிற இடத்துல வந்து ரோட்டோரம்னா பெரகர பவன்ல அந்த இடத்தையெல்லாம் இப்போ வந்து மக்களுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு வசதி குடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனா புக் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இத தேடி தெரிஞ்சு புக் பண்ணிக்கங்க. நீங்க உதாரணமா Instagram இல்லாட்டி Facebookலாம் பார்த்தா இந்த இலங்கைய பத்திய விஷயங்கள் தெரிஞ்சா அத சொல்லுவாங்க. பார்த்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பகமா எல்லாத்தையும் ஏமாற வேணாம். உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தா புக் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தொடர்ந்து இப்போ கோச்சாலையும் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெயினாலையும் போகலாம், பஸ்ஸாலையும் போகலாம். நீங்க விருப்பமானதுல இந்த கண்டிக்கு வந்து வெள்ளனாய் சென்று இந்த ஒரு பெரகர பார்க்க முடியும். அடுத்து அந்த கோயில் நடக்க இந்த ஒரு பெரகர அதாவது பார்த்தீங்கன்னா, பல்ல கொண்டு வர புனிதமான உற்சவம்னால, நம்ப வந்து நார்மலா அந்த கேலி கூத்தாடிட்டு, மது அருந்திட்டு, பெண்கள தப்பா நினச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்காம, ஒரு சிறப்பான முறையில கண்ணியமா நம்ம கோயில் திருவிழா நடந்தா எப்படி நம்ம வேட்டி கீட்டி அணிஞ்சு அழகா பார்த்து மரியாதையா கண்ணியமா நடந்துக்கணுமோ, அது வரைக்கும் நீங்க செய்யலாம் நல்லவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவிழால பார்த்தீங்கன்னா, 7ஆம் மாசம் 13ஆம் தேதி நீர்வெட்டுன்னு ஒரு சடங்கு நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, நார்மலா அந்த நம்ம கோயில் நடக்கிற அன்னைக்கு தான். அதையும் பார்த்துட்டு போகணும்னா போகலாம். நன்றி வணக்கம். இதோட